Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ridwanullahi ta'ala alaihim ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد قال نبينا صلى الله عليه وسلم خذ من شاربك ثم أقيموا عليه حتى تلقاني أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிஷ்காத்திலே வருகின்ற இரண்டு ஹதீஸுகளை நான் மையமாக வைத்து என்னுடைய ஜும்ஆ பேருரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இன்றைய காலத்திற்கு மிக பொருத்தமான இரண்டு ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி தோழர்கள் சிலர், ஒரு நபி தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவரை நோய் விசாரிப்பதற்காக சில சஹாபாக்கள் செல்கிறார்கள். அவரை நோய் விசாரிக்கின்ற நேரத்தில் அந்த நபி தோழர் தன் அழுகையை அடக்க முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறார். சுற்றி இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் அழுகின்றீர்கள்? உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது. மரணம் என்பது எல்லோருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் வந்தடையும். அதற்காக அழ வேண்டுமா என்று சஹாபாக்கள் கேட்க, அந்த தோழர் சொன்னார். மேலும் அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? ஒரு நாள் இந்த நோயின் மூலமாக உங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் கவலைப்படாதீர்கள். உங்களை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு சுபச்செய்தி சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் சொர்க்கவாதி என்ற நற்செய்தியை பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். ஏன் வர வேண்டும்? பெருமானார் என்ன சொன்னார்கள் அந்த சஹாபியை பார்த்து? خذ من شاربك ثم أقيم عليه حتى تلقاني. ஒரு சின்ன விஷயம். தோழர்களே, நீ உங்களுடைய மீசையை நன்றாக கவனித்துக் கொள். மீசைதான் சாலிக்க ஒரு மீசையை பற்றி பிடித்துக் கொள். அதிலேயே உறுதியாக இரு. ஹத்தா தல்கானி, என்னை சொர்க்கத்தில் சந்திக்கிறவரை. இந்த செய்தி உங்களுக்கு இருக்கா இல்லையா? என்னை சந்திக்கின்ற வரையில் இதில் உறுதியாக இருந்தால் பெருமானாரை சந்திப்பதான் என்ற சுவை செய்தி சொர்க்கவான் என்பதற்காக ஏன் ஆகும்? அந்த தோழர் சொன்னார், என்னை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை உண்மைதான். ஒரு சின்ன விஷயம், பெருமானார் காட்டி தந்த ஒரு சுந்தர் மீசை, அதை ஒழுங்கு ஒழுங்குமையான சொர்க்கத்தில் என்னை சந்திக்கலாம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொல்லியிருக்கிறார்,
என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதை நினைத்து நான் அழுகிறேன். தோழர்களே, நான் மௌத்தை கண்டு அழவில்லை. இன்றைக்கு சின்ன செய்திதான். மீசையை குழுவில் சாதிப்பீங்க. ஒரு மீசையை பற்றி கொள்ளும் ஒரு சாதாரண சுண்ணத்து. மீசை எப்படி வைக்கணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு கட்டுதலை காட்டி 2 வழிமுறை தான். மீசை வைப்பவர்கள் மேல் உதடு, மேல் உதடுடைய சிவப்பு பகுதி இருக்கால் முடியல இல்லையா, அது தெரிகிற மாதிரி கத்தரித்து கொள்ள வேண்டும். எனக்கு மீசை வைக்க ஆசை, தவறில்லை. அந்த மீசை மேல் உதட்டின் அந்த நுனிப்பகுதியை தாண்டாமல் இருக்க வேண்டும். அதற்குள் நீங்கள் கத்தரித்து வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், மேல் உதட்டின் அந்த நுனிப்பகுதியை தாண்டிவிட்டால் அவன் உள்ளிருந்த உணவுகள் அந்த மீசையிலே பட்டுத்தான் உள்ளே போகும். அவன் குடிக்கின்ற குடிமானங்கள் மீசையில் பட்டுத்தான் உள்ளே போகும். எனவே அந்த மீசையை மேல் உதட்டை தாண்டாமல் நீங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு முறை சரி, மேல் உதட்டை தாண்டாமல் கத்தரிச்சுக்கிட்டேன். இன்னொரு முறை சொல்கிறார்கள், இல்லை அந்த மீசை கொஞ்சம் சிரமமாக இருக்கு, என் உடல்பாடு அப்படி என்றால் மீசையை ஒட்ட கத்தரித்துக் கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த மீசையை அவர் சிறைத்தலில் போட்டு தெரியும். உண்மையை சிறைக்கல, உண்மையை சிறைக்கவில்லை. தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த மீசையை சிறைத்தலில் போட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒட்ட கத்தரித்துக் கொள்ளுங்கள். மீசை விஷயத்தில் மேலுடத்தை தாண்டும் அளவுக்கு மீசை பெரிதாக இருக்கக்கூடாது. பிளேடு சிறைக்கவும் கூடாது. சிறைப்பது என்பது மகுரு. ஒரு மகுருவை தெரிந்ததற்கு பிறகு தொடர்ந்து செய்தால் ஹராமாகிறது. சின்ன செய்தியை பெருமானார் சொன்னார்கள், தோழரே, இந்த சுண்ணத்தை பற்றி பிடித்துக் கொள், அதில் உறுதியாக இரு, என்னை சொர்க்கத்தில் சந்திக்கலாம். என்ன விஷயம்? இன்னைக்கு நாம எல்லாம் முஸ்லீமா இருக்கோம், மூமினா இருக்கோம், கேட்காமலே அல்லாஹ் படைச்சுட்டாங்க. பெற்றோர்கள் முஸ்லீம்கள். ஆனால் இந்த ஈமான் மௌத்தாகின்ற வரை குழந்தை இருக்குமா என்பதைத்தான் அந்த சஹாபி கவலைப்படுகிறார். நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், அந்த ஈமான், அந்த சுப செய்தி என் கடைசி வரை இருக்குமா என்றால் இருக்கும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய ஈமானை படிக்கின்ற, ஈமானை வேண்டு வைக்கின்ற கலாச்சாரங்கள், நடைமுறைகள் எழுந்து போயிருக்கிறது. ஒரு தோழர் அரபி முகமிலே வைத்து கஅபத்துல்லாஹை தவாப் செய்து விட்டு கஅபத்துல்லாஹ்வுடைய தரையை பிடித்துக் கொண்டு இப்படி துஆ செய்கிறார். அல்லாஹும்ம ஸப்பித்னி அலல் இஸ்லாம், அல்லாஹும்ம ஸப்பித்னி அலல் இஸ்லாம். யா அல்லாஹ், கடைசி வரை இந்த இஸ்லாத்திலே நிலைக்கச் செய், கடைசி வரை இந்த இஸ்லாத்திலே நிலைக்கச் செய், ஈமானோடு மௌத்தாக்கு துஆ செய்கிறார். வேற எந்த துஆவும் கேட்கல, எந்த துஆவும் கேட்கல. ஒரு கவனித்துக் கொண்டு கேட்டார், இங்கே கஅபத்துல்லாஹின் தரையை பிடித்துக் கொண்டு அல்லாஹும்ம ஸப்பித்னி அலல் இஸ்லாம், கடைசி வரை இஸ்லாத்தோடு இங்கே வாழ வைக்கிறாயே, வேற தேவைகளே உனக்கு இல்லையான்னு கேட்டார். இல்லையா, சாதாரண பள்ளிவாசலுக்கு வரோம், அல்லாட்ட நம்முடைய தேவைகள் எத்தனை இருக்கு, அதுக்கு கேட்கிறோம். கஅபத்துல்லாஹை துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த இடத்தில் கஅபத்துல்லாஹின் தரையை பிடித்துக் கொண்டு அவர் கேட்ட துஆ ஒரே ஒரு துஆ தான், யா அல்லாஹ், கடைசி வரை ஈமானோடு வாழ. ஏன் இந்த துஆவை கேட்டீங்க? அவர் சொன்னார், என்னோடு பிறந்தவர்கள் 3 சகோதரர்கள், என்னை சேர்த்து 3 நபர். ஒருவர் என் மூத்த சகோதரர் 40 ஆண்டுகளாக ஒரு பள்ளியிலே பிலாலாக வேலை பார்த்தார். 40 ஆண்டுகள். ஆனால் கடைசியில் அவர் கிறிஸ்துவராக போய்விட்டார். மரணிக்கின்ற நேரத்திலே அவர் கிறிஸ்துவராக மரணித்தார். இன்னொரு சகோதரர் 30 ஆண்டுகள் ஒரு பள்ளியிலே பிலாலாக வேலை பார்த்தார். கடைசியிலே அவரும் கிறிஸ்துவராக மரணித்தார். ஜீவனிக்க முடியுதா? 40 ஆண்டுகள்
சமீபத்தில் கூட பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் தான் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாகர்கோவில் பக்கம் ஒரு பள்ளியுடைய மோதிதான் தற்கொலை செய்து கொண்டார். இல்லைங்களா? தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டவர் நரகவாதி என்பது உறுதியான ஹதீஸிலே ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பள்ளியிலே மோதினாக வினாதாக வாழ்ந்து சொல்லிக் கொண்டவருடைய இறுதி முடிவு எப்படி முடிகிறது? தற்கொலையாக முடிகிறது. ஆனால் ஈமான், நான் முஸ்லிமாக பிறந்து விட்டேன், வாழ்கிறேன் என்பது சந்தோஷம் அல்ல, ஈமானோடு மன்னிப்பேன் என்பதுதான் சந்தோஷம். அந்த ஈமானை பாராட்டுகின்ற செய்தியில் ஒரு பெண் புல்காரில் இருக்கா, ஒரு அரசியல் மேடைக்கு கூட்டத்துக்கு போலாம். பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, எதுக்குமா வந்த, எதுக்குமா வந்த? இது போன்ற செய்திகளை நான் 3 நாள் சொல்கிறேன். சமுதாயத்துக்கு தோழெடுத்து காட்ட வேண்டிய கட்டாய கடமை என்னோட அறிவுறுத்திருக்கிறது. ஏன் வந்த, எதுக்கு வந்த? சொல்ற வார்த்தைகள் தெரியுமா? என் சாமியை பார்க்க வந்தேன், என் சாமியை பார்க்க வந்தேன். அவன் இப்படி சொல்லியிருக்க வேண்டும், ஒரு கருசடையை பார்க்க வந்தேன் என்று சொல்லியிருந்தால் பெருமைப்பட்டிருக்கிறான். நெஞ்சை விழுந்து நான் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அவன் சொல்கின்ற வார்த்தை என்ன? என் சாமியை பார்க்க வந்தேன். இன்னொருத்தி சொல்லலாம், அவளும் இஸ்லாமிய வேடம் கொண்டிருக்கிறாள். எங்க வந்த? நான் பார்க்க வந்தேன். ஏன்? நான் கட்டிய கணவனை விட எனக்கு அவன்தான் பிரியமான. கட்டிய கணவனை விட கடைசி வரை ஒன்றை வைத்து வாழ்வேன் என்று திருமணம் ஒப்பந்தம் செய்து திருமணம் புரிந்து குழந்தையை சாட்சியாக வைத்திருக்கின்ற அந்த கணவனை விட அந்த கருசடைதான் எனக்கு பிரியம் என்று ஒரு மூவியினுடைய வாயில் வருகிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதனால்தான் அவர் கஅபத்துல்லாஹின் திரையை பிடித்துக் கொண்டு செய்த துஆ தெரியுமா? அல்லாஹும்ம தப்பித்னி அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் மௌத்தாகின்ற ஒரு முஸ்லிமாக மௌத்தாகிறேன், ஈமானோடு மௌத்தாகிறேன். இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, மிஸ்காத்திலே வருகிறது, இதா உதுகில் மையித்து ஃபில் கபர், கபரில் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டுட்டா அடக்க மாட்டோம். அடக்க வேண்டியவர்கள் திரும்பி அந்த இடத்தை விட்டு செல்கிறார்கள். அவர்களின் காலடி சப்தம் நின்று விடுமையானால் அது மையத்தை கேட்கும். நல்லா நிறைவேற்றிக் கொள்ள நேரத்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது. உணர்ந்து கொள்வார்கள், அந்த உணர்வை வெளிப்படுத்த முடியாது. தெளிவான ஹதீஸ். ஒரு ஜனாசாவை தூக்கி செல்கின்ற பொழுது அந்த ஜனாசாவின் சந்தூக்கில் இருக்கின்ற ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் தூக்கி செல்லக்கூடிய பார்த்து சொல்லுவான், இஸ்ரா இஸ்ரா சீக்கிரமோ சீக்கிரமோ லேட் பண்ணாத. நம்ம எத்தனையோ ஜனாசாவை தூக்கிருப்போம், தூக்கணும் இருக்கிறதா சந்துக்கு தூக்கிட்டு சத்தம் கேட்குதா? இல்ல. ஆனால் ஜனாசா பேசுகிறது. யாரை பார்த்து? யார் தூக்கி கொண்டு வருகிறார்களோ அவர்களை பார்த்து ஜனாசா பேசுது, இஸ்லாம் இஸ்லாம் சீக்கிரமோ சீக்கிரமோ. ஏன்? சீக்கிரம் அடக்கப்பட்டால் அங்கே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலாம். சீக்கிரம் பார்க்கணும், நபியை சீக்கிரம் பார்க்கணும், சீக்கிரம் கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த ஜனாசா பாவியான ஜனாசாவாக இருந்தால் தூக்கி செல்கிறவரை பார்த்து பேசுமா, வரவா கொஞ்சம் மெதுவா போடா. உயிரோடு இருக்கும் போது அநியாயம் பண்ண, இப்பயுமா அநியாயம் பண்ண, கொஞ்சம் மெதுவா போ. காரணம், எனக்கு கபரிலே அதான் காத்திருக்கிறது, சீக்கிரமான அதான் போன்றது, கொஞ்சம் மெதுவா போ. மையம் பேசுகிறது, சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஜனாசா
அது உணர்வு இருக்கு, வெளிப்படுத்த முடியல. அதனால தான் சொல்வார்கள் மார்க்க சட்டத்திலே ஜனாசாக்களை பிரிச்சல் வைக்காதீங்க, பிரிச்சல் வைக்காதீங்க, அது வேதனை. இதான் மார்க்க தீர்ப்பு. நீ 1000 விளக்கம் சொல்லலாம், 1000 காரணங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மை நிலைமை என்ன? நிலைமை என்னவென்றால் ஜனாசாக்களை விருதுக்கு வைக்கக்கூடாது. வேதனை 2 வகை இருக்கு. நெருப்பால் செய்கின்ற வேதனை ஒன்று இருக்கு, குளிர்ச்சியால் செய்கின்ற வேதனை இருக்கு. கையில் ஐஸ் கட்டி எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம்? ஐஸ் கட்டி வைக்கிற கையில எவ்வளவு நேரம் தாங்குவோம்? ரொம்ப வலுவாக 1/2 மணி நேரம் தாங்குவோம். அது போல முடியாது. நரகத்தில் வேதனை என்பது நெருப்பால் எப்படி வேதனை செய்யப்படுகிறதோ அதே ஒரு குளிர்ச்சியால் வேதனை செய்யப்படும். அடக்கம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஜனாசா அங்கே கபூர்ல என்ன நடக்குது நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. நான் ஒரு ஹதீஸை பற்றி சொல்றேன். அடக்க செய்வது சில மனிதர்களுக்கு முஸ்லிமத்தி ஷம்சு, சூரியன் எப்படி இருந்தால் நேரம் மகரிப் நேரமா இருக்கும். மகரிப் நேரம் எப்படி இருக்கும்? அந்த மாறி நேரமா இருக்கும். மலைக்கு எழுப்புவாரு, இந்த ஜனாசா எழுச்சி உட்காரும். எழுச்சி உட்காரும் போது அந்த ஜனாசா தன் கரங்களால் கைகளால் தன் கண்களை அப்படியே தேய்க்கும். ரொம்ப தூங்கி எழுந்திருச்சா முகத்தை தேய்ப்போம் இல்ல, அந்த மாதிரி தேய்க்கும். என்ன விளக்குது? நல்ல ஜனாசா அது மௌத்தான மாதிரி இருக்காது, தூண்ட மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க ஜனாசா தூண்ட மாதிரி இருக்காங்க, சிரிச்சுட்டு இருக்காங்க. அது நல்லவரா கெட்டவரா இருந்தால் அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று, நாம் முடிவு செய்ய முடியாது. இருந்தாலும் ஒரு வெளிப்படையான அடையாளங்கள். அவர்கள் மலாய்க்கு வழக்கமாக அவர் எழுந்து உட்கார வச்ச உடனே கண்களை தேய்த்துக் கொண்டு பாப்பாரு. சூரியன் வரைய போகும் மகரிபு நேரம் சொல்வாராம், சொல்லி நான் இன்னும் அசர் தொழுவிடுங்க, கேட்கறதுல அப்புறம் பார்க்கலாம். நான் இன்னும் அசர் தொழுகவில்லை, அதற்குள் மரணம் வந்து விட்டது, சூரியன் மரணத்தை போல இருக்கிறது, வக்து முடிந்து விடும், எனவே கேள்வி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், தொடர்புகள். என்ன எழுதுறாங்க விளக்கம்? அற்புதமான விளக்கம். நீங்கள் இந்த பயானி முடிவிலே இந்த செய்தியை மனதில் ஆழம் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கமா தஈசூன தமூது, கமா தமூதுன தூஹசுன். ஒற்றை வரிதான். கமா தஈசூன, எப்படி வாழ்கின்றீர்களோ அப்படியே மரணிப்பீர்கள். எப்படி வாழ்கின்றீர்களோ அப்படியே மரணிப்பீர்கள். எப்படி மரணிக்கின்றீர்களோ அப்படி எழுப்பப்படுவீர்கள். எப்படி வாழ்வோமோ அப்படி மரணிப்போம், எப்படி மரணிக்கின்றோமோ அப்படி எழுப்பப்படுவோம். இப்ப அந்த மனிதர் வாழ்கின்ற காலத்திலே தொழுகையின் பேணி தொழுபவராக இருந்தால், எனவே கபூர்ல எழுப்பப்பட்டவுடன் தொழுகையின் ஞாபகம் வருகிறது. கேள்வி அனுப்புனா அப்புறம் வச்சுக்கலாம், உங்க வேலையை அப்புறம் பாருங்க, முதல்ல தொழுது வரை சொல்லுவோம். எப்படி வாழ்க்கை இருக்கிறது அப்படித்தான் நம்முடைய முடிவு. எப்படி முடிவோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம். இவ்வளவு கையும் வரைக்கும் உண்டாக்குகிறார்கள். ஒரு மனிதர் மகா குடிகாரன், இவ்வளவு கை வருகிறார் சொல்கிறார், மகா குடிகாரன், யார் சொன்னாலும் கேட்கறதில்லை. கடைசியில மரண நேரம் பக்கத்தில் கூடவே இந்த நண்பன் சொன்னான், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். கையை நெருங்கிடுச்சு, கலிமா சொல்லு. இப்ப நாமளும் இந்த சக்கராத்து நிலையில உட்காந்து கலிமா கல்வின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க நிர்பந்தம் பண்ணக்கூடாது, ஜனாதாரம் கலிமா சொல்லக்கூடாது. அவர் காலில் விழுகின்ற அளவுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் கலிமா சொல்லிக் கொள்வார், கல்வியை சொல்லணும். அவர்களுக்கு யாவத்துக்கு வந்து அவர்கள் கலிமா சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம், சொர்க்கவாதியாக ஆகலாம். அந்த நேரத்தில் நண்பன் சொன்னான், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. அவன் என்ன சொன்னா தெரியுமா? முழு கை வழிமுறை சொல்றாங்க. ஏய் நலோனா இல்லையா கேட்கலாமே, நலோனா இல்லையா இஸ்லாம் சும்மா இஸ்கீன், நீயும் கொஞ்சம்
புரியுதா? எனக்கு கொஞ்சம் உதாரணம். நீயும் குறித்துக்கொள். இஸ்லாம் சும்மா எனக்குள் திரும்ப தெளிவா சொன்னாரு. திரும்ப சொன்னான். திரும்ப தெளிவா சொன்னாரு. திரும்ப என்ன சொல்கிறான்? இஸ்லாம் நீயும் குறி சும்மா எனக்கும் குறிக்க கொடு. அந்த வார்த்தையோடு ஊர் முடிகிறது. அந்த வார்த்தையோடு ஊர் முடிகிறது. காரணம் என்ன? அவன் பழக்கம் நண்பர் சேர்ந்து விட்டால் பாலுக்கு செல்வார்கள். இவனும் குடிப்பான், ஊற்றி கொடுப்பான். அல்ல, அவன் குடிப்பான், அவன் ஊற்றி கொடுப்பான். இதுதான் பழக்கம். எனவே சக்கராத்துடைய நேரத்திலே வாயில் வரக்கூடிய வார்த்தை என்னங்க? நீ குடிச்சுக்க. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம் மரணம். நம் மரணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் எழுப்பப்படும். அதே ஹதீஸ் இருக்கு. நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவனாக உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. ஹதீஸ்ல ஒரு பயங்கரமாக இருக்கு. அந்த மலக்கின் கையில் இருக்கக்கூடிய சம்மத்தி இருக்கா இல்லையா, அதை எடுத்து கெட்டியான பாறையிலே அடித்தால் அந்த பாறை மண்ணோடு சுக்கு சுக்கா நூறாக மாறிவிடும். மண்ணா போயும். அந்த பாறையால் அடிப்பார். அந்த மனிதனை அடிப்பார். மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் அந்த சப்தத்தை கேட்கின்றன. ஹதீஸ் மருந்த காப்பியாக போயிடுவான். மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் அந்த கபூர்வாதிகள் வேதனை செய்யப்படுகின்ற வேதனையை கேட்கிறார்கள். அது விசேஷம் என்ன தெரியுமா? இந்த வேதனை கொடுக்கக்கூடிய மலக்கு இருந்தாரா இல்லையா, அந்த மலக்கு கண் தெரியாது, காது. வேலை செய்கிற மலக்குக்கு கண் தெரியாது, காது கேட்காது. விளக்க எழுதுவாங்க. ஏன் அந்த ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. கண் தெரியாத மலக்கு, காது கேட்காத மலக்கு என்றால் அந்த மலக்கு வேதனை செய்கிற அடிக்கின்ற நேரத்திலே அவன் கஷ்டப்படுவது கண்டால் பார்த்தால் அவனுக்கு இறக்க வந்து வேதனையா விட்டக்கூடாது. அல்லது வேதனையால் கதறுகின்ற பொழுது, கத்துகின்ற பொழுது, கண்ணீர் வடிக்கின்ற பொழுது அந்த காட்சியை கேட்கின்ற பார்க்கின்ற அந்த மனதுக்கு இறக்க வந்து வேதனை செய்யாமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேதனை கண்டு நிர்ணயிக்கப்பட்ட அந்த மனதுக்கு கட்டறியாது தான் கேட்டார். இந்த சமுதாயத்தின் நிலைமை அப்படின்றார். போதை 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 கேப்பல பார்த்தோமா இல்லையா? திருத்தணியிலிருந்து சென்னைக்கு வந்த ரயிலிலே 4 சிறார்கள் சேர்ந்து ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரை 60க்கும் மேற்பட்ட குற்ற இந்தியாவை காயங்களை போட்டுதா இல்லையா? மனுஷனா மிருகமா? மனிதனா மிருகமா? 60 காயங்கள் இல்லை. என்ன காரணம்? 2 காரணங்கள் தான். சுருக்கமாக சொன்னார். அவர்கள் பேச்சை இருந்து பார்க்கின்ற சுருக்கம் தெரியுமா? ஒன்று, அவர்கள் போதையில் இருந்தார்கள். போதையில் இருந்தார்கள். சமுதாய பெரியோர்களே, இளைஞர்களே, இந்த சமுதாயம் இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் போதைக்கு அடிமையாகி சமூகத்திலே ஒரு தாழ்வான மட்டமான பார்வை பார்க்கின்ற சூழல் இருக்கிறது. நம்மை நம் பிள்ளைகளை வந்தா காப்பாற்ற வேண்டும். சர்வசாதாரண குடிக்காரனால் சொல்றது தப்பா தெரியும். குடிக்காரனால் சொல்றது தப்பா தெரியுது. சென்னையில ரோட்ல மக்கள் நடமாடுகின்ற ரோட்ல கேக்கு வெட்டி என்னது குத்தாது வழியில போன ஒரு பெரியவர் போல ரோட்ல செய்றீங்க, தனியா போய் செய்யப்பான்னு சொன்னார். அவன் கேட்க வைக்கிறத மறந்துட்டான். ஆரம்பிட்டான். கேட்க வைக்குவதை மறந்து விட்டான். கேட்டவரை வெட்டி விட்டான். இந்த சமூகத்தின் சூழல் கேட்க முடியல. அந்த 4 சிறுவர்கள் சொல்ற பதினஞ்ச நாங்கள் போதையில் இருந்தோம். 1, 2வது ரீல்ஸ் வெளியிடணும், வருமானம் கிடைக்கும். 3வது சொன்ன வார்த்தை தெரியுமா? அப்படி வெட்டினா ஜெயிலுக்கு அனுப்புவாங்க, நாங்களும் ரவுடிகளாக மாறிடுவோம். நாங்களும் ரவுடிகளாக மாறிவிடலாம். இதையெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் கேட்டான், சினிமாவில் காட்டாக நாங்கள் செய்யணும்,
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமா சரியா தவறா என்பதற்கு கேள்விக்கு இடமே இல்லை. முழுக்க முழுக்க 100% தவறுதான். நான் கேட்கிறேன், இந்த சினிமாவை பார்த்து நான் நல்லவராக மாறிவிட்டேன் என்று ஒருவரை காட்ட முடியுமா? இந்த சினிமாவை பார்த்து என்னிடத்தில் இருந்த கெட்ட பழக்கங்களை நீக்கிவிட்டேன் என்று ஒருவர் சொல்ல முடியுமா? ஆனால் இந்த சினிமாவை பார்த்தேன் கொலை செய்தேன், இந்த சினிமாவை பார்த்தேன் போதைக்கு அடிமையானேன், இந்த சினிமாவை பார்த்தேன் கொள்ளையடித்தேன், இந்த சினிமாவை பார்த்தேன் நான் துப்பாக்கி தயாரித்தேன் என்று சொல்கின்ற 1000 கடல் கதைகளை நான் காட்ட முடியும். என்ன சொல்றாரு தெரியுமா? சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கையில் இருக்கின்ற கத்தியை தோட்டியை தேய்த்து தீர்ப்பாய்க்கின்ற அளவுக்கு தேய்த்தால் அதை பார்க்கின்ற கூட்டங்கள் தான் விசிலடித்து தன் ஹீரோவை புகழ்கிறீர்களே, நான் மட்டும் செய்தால் ஏன் அதை தவறாக பார்க்கிறீர்கள்? நான் மட்டும் செய்தால் ஏன் தவறாக பார்க்கிறீங்க? அருமையான கேள்வி, அருமையான கேள்வி. ஆக இந்த சமுதாயம் சினிமாவால் சீரழிந்து கிடைக்கிறது, போதைகளால் அடிமைப்பட்டு கிடைக்கிறது. அதை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லோருக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு. கண்ணியமானவர்களே, ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கொள்கிறேன். போதைக்கு அடிமையாக இருந்து அது ஒரு பக்கம். நான் பத்திரிகையை படிக்கின்ற பொழுது போதை கொண்டு பார்த்தாங்க அப்படின்னு செய்தி வரும். டெய்லி தான் பத்திரிகையில் வரும். நான் முதல்ல பார்ப்பேன், எந்த ஊர்லாம் பார்க்க மாட்டேன், பேர் நம்மால் இருக்கான்னு பார்ப்பேன். 10 பேர் இருந்தால் 7 பேர் நம்மால் இருக்கிறாங்க. அது அஸ்தலத்துக்காக சொல்லிட்டு பார்ப்பேன், நம்மால் பேர் வரக்கூடாது, நம்ம அஸ்தலத்துக்காக பவரில் வருது, அதை தாண்டி தான் பேர் வருது. கடைசியில் பார்த்தா நான் சொல்வது கசப்பாக தெரியலாம், நிதர்சனத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு சீக்கிரமா பணக்காரன் மனசு ஆசைப்படுறான், சீக்கிரம் பணக்காரன் உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறணும் என்ற நிலைமை மாறி சீக்கிரம் பணக்காரன் ஆகணும். அதுக்கு பெஸ்ட் தொழில் இந்த போதைப்பொருள் விற்கிறோம். போதைப்பொருள் விற்கிறோம். ஒன்றை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கண்ணியமானவர்களே, கண்ணியத்துக்கு சொந்தக்காரர்கள் தான், மரியாதைக்கு சொந்தக்காரர்கள் தான். எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்று உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமானாரை ஈமான்கொண்டவர்கள் தான். உமர் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பெண் வர்றாங்க, 7 குழந்தைகள், சிறு சிறு பொறுத்தவரை செயல்படும். கரீபா, என் கணவர் இறந்து விட்டார், 7 பிள்ளைகள் அநாத பிள்ளைகள், நீங்கள் இவர்களுக்கு வைத்துமானிலிருந்து மாத உதவித்தொகை கொடுங்க, வைத்துமானிலிருந்து கொடுங்க. நீங்க அந்த வைத்துமாலாம் இல்லை. எதை இந்த சமுதாயம் முன்னெடுக்க வேண்டுமோ அதை விட்டுவிட்டு வீணான ஆடம்பர செலவுகளிலே தன்னை பெரியவர் என்று காட்டிக் கொள்ள வேண்டிய ஒரு காரணத்திற்காக சமுதாயத்தின் பொருள்கள் வீணாக்கப்படுவதை கண்ணீர் சிந்துத்தான் சொல்ல வேண்டியது. வைத்திருமான உருப்படிய ஒவ்வொரு மகளால் இருந்தால் நம் சமுதாயம் சீரழிவு பாதையை தடுத்து விடலாம். அந்த அம்மா சொல்லுது, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அனாதைகள், பேர் எழுதி கொள்ளுங்க. சொல்லுமா, முதல் பேர் எழுதிக்கிட்டாங்க. அந்த அம்மா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிச்சு. 2வது பேர் சொல்லு எழுதிக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிச்சு. 3வது பேர் எழுதிக்கிட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிச்சு. இப்படியே 6 பேர், 6 குழந்தைகள் எழுதிட்டாங்க. லிஸ்ட் வந்துருச்சு. இதோட இல்ல, மாதம் வைத்துல் மாதம் உதவி தொகை வந்துடும். 6வது பேர் எழுதுனவங்க அந்த அம்மா ஜஸாக்கல்லான்னு ஜஸாக்கல்லான்ட்டு கலீஃபா 7வது இதை எழுதிக்கங்க. கலீஃபா சொன்னாங்கன்னா, இந்த 7வது எழுத மாட்டேன், இந்த பிள்ளை நான் எழுத மாட்டேன். என்ன கலீஃபா, 6 பெண் பிள்ளைகள் அனாதைகள், அவர்களின் பெயரெல்லாம் வைத்துள்ளார்கள் எழுதிக் கொண்டு மாத உதவி தொகைக்கு தகுதியாக ஆக்கி கொண்டு ஒரு பிள்ளை எழுத. உங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு பிள்ளை தானே, கஷ்டமா இல்லையே? சொன்ன வார்த்தை, அம்மா போயிட்டு கொள்ளாதே, நான் முதல் பிள்ளை பேரை எழுதிவிட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாய். நான் எழுதின அடுத்த பேரை எழுதினேன், எல்லா
என்னை நீங்கள் புகழ்ந்தால் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவேன். எதை நான் உங்களுக்கு கொடுத்தேனோ அதை பெற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கொடுத்ததை விட பன்மடங்கு திரும்ப திரும்ப கொடுப்பேன். நீங்க முதல் பிள்ளை எழுதியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க, கொடுத்த. இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்த. மூணாவது அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்த. 6 பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை புகழ்ந்தீர்கள். 6வது பிள்ளைகளோட ஜஸாக்கல்லாஹ் என்னைய புகழ்ந்தீங்க. ஜஸாக்கல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுத்துட்டோம். அல்லாஹ்வை புகழ்ந்தாதான் அந்த அதிகப்படுத்தி தருவான். என்னை புகழ்ந்தால் அதிகப்படுத்த மாட்டான். ஆரோட முடிஞ்சு வச்சு போக மாட்டாங்க. இந்த செய்தியை சொல்லி என்ன செய்வாங்க, எதை எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை பெற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளத்தில் நான் சொன்னால் அல்லாஹ் அதை விட பன்மடங்காக அதிகரித்து கொடுப்பான். அந்த சுக்குர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கு வாங்குகிற கட்ட சமுதாயத்தை குறைஞ்சி போச்சு. சீக்கிரம் பணக்காரனாகணும், சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும், சீக்கிரம் ஆடிக்காலம் போகணும், அங்க போகணும், இதில் போகணும் காரணத்தால் சமுதாயத்தில் சில பேர் எங்க போறாங்க, குறுக்கோடியில் போகிறார்கள். அது ஒன்றுதான் போதை வியாபாரம். போதை வியாபாரம் அல்லாஹ் இந்த வலுவான அழிவில் இருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் நன்றி செலுத்தி வாழ்கின்ற நல்ல மக்களாக வர்ணிக்கின்ற ஒரு ஈமானோடு வர்ணிக்கின்ற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹித் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.